வெல்கம் டு ஹோம்மேட் வீடியோஸ். இன்னைக்கு வந்து நம்ம நல்லம்பட்டி நாட்டுக்கோழி வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் வரமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, அப்புறமா குட்டி குட்டியா பீஸ் பண்ணி என்னென்னா 3 துண்டு பட்டை போட்டிருக்கேன். அப்புறம் 2 கிராம்பு. இதெல்லாம் ஆட் பண்ணி ட்ரை ரோஸ்ட் வந்துட்டு பண்ணுறேன். இது இது வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுறது, அந்த நம்ம போட்ட பொருள் எல்லாமே கருகாமல் அதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். கொஞ்சம் கருகிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு டேஸ்ட் வந்து மாறிடும். அதனால கருகாமல் நம்ம வந்துட்டு அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கருவேப்பிலை, ஒரு கீத்து கருவேப்பிலை போட்டு அதையும் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ கருவேப்பிலை போட்டாச்சு. இதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுறேன். இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, தனியாக பொடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ இன்னொரு கடாயில் ஒரு 5 to 6 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். இதுக்கு வந்துட்டு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல டேஸ்ட் வந்து கொடுக்கும். மற்ற ரீஃபைண்ட் ஆயில் அதெல்லாம் விட நல்லெண்ணெய் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட ஸ்மெல்லு அதுவும் நல்ல டேஸ்ட் வந்து கொடுக்கும். இப்போ எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் நான் வந்து 5 to 6 வரமிளகா அதை வந்து 2ஆ கிள்ளி போட்டிருக்கேன். இந்த வரமிளகா கொஞ்சம் பொரிஞ்சதும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சின்ன வெங்காயம் ஆட் பண்ண போகிறேன். இப்போ வந்து இதுக்கு வந்து பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு இன்னும் நல்ல டேஸ்ட் வந்துட்டு தூக்கி கொடுக்கும். நான் வந்து 350 கிராம் நாட்டுக்கோழி வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து நான் வந்து ஒரு 20 to 25 சின்ன வெங்காயம் 2ஆ 3ஆ கட் பண்ணி போட்டிருக்கேன். ரொம்ப பொடிசாக கட் பண்ணி போடணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம வதக்குறதுல நாட்டுக்கோழியெல்லாம் போட்டு வேக வைக்கிறப்போ அதுவும் நல்லா வெந்துடும் சின்ன வெங்காயம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அந்த வெங்காயம் எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் நல்லா வதக்குறேன். கொஞ்சம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் வதக்குனா போதும். ஏன்னா நம்ம நாட்டுக்கோழி இதில் தான் வேக வைக்க போகிறோம். அதனால இதுவும் நல்லா வெங்காயமும் நல்லா வெந்து வந்துடும். நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிரும். அதனால கொஞ்சம் வதங்கினா போதும். இந்த டைமில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தக்காளி ஆட் பண்ணுறேன். ஒரு 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 ஒன் ஓ ஒரு தக்காளி பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி போதும். சின்ன தக்காளியாக இருந்தது அப்படின்னா ஒரு 2 தக்காளி ஆட் பண்ணலாம். இப்போ தக்காளியும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து நான் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணணும். ஏன்னா உப்பு ஆட் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக தக்காளி வந்துட்டு வதங்கிரும். அதனால வந்து இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உப்பு ஆட் பண்ணிடுறேன். இப்போ இதை வதக்குறேன். அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ வந்துட்டு நான் நாட்டுக்கோழி ஆட் பண்ணிடுறேன். 350 கிராம் ஆல்ரெடி சொன்ன மாரி 350 கிராம் நாட்டுக்கோழி வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த நாட்டுக்கோழி, அந்த வெங்காயம், தக்காளி, வரமிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு 1 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டா போதும். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலா அப்படின்னு பார்த்தா, நம்ம வந்துட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம். தனி மிளகாத்தூள் போதும். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா 3 ஸ்பூன் நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலா, நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த மசாலா ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இவ்வளோதான் இந்த நல்லம்பட்டி நாட்டுக்கோழி வறுவலுக்கு தேவையான மசாலாவே. ஆனா வந்துட்டு டேஸ்ட் வந்து பயங்கரமா இருக்கும். கண்டிப்பா இத வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா, கண்டிப்பா நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. டேஸ்ட் வந்துட்டு வேற லெவல்ல இருக்கும். அதே மாரி என்ன இதில ஒண்ணு அப்டின்னா, நம்ம நாட்டுக்கோழி போடுறோம் இதில. அதனால ரொம்ப வந்துட்டு நம்ம தண்ணி ஊத்தாம அத வந்து வதக்கக்கூடாது. ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. உடனே அந்த மசாலா எல்லாம் ஸ்ப்ரெட் ஆன உடனே தண்ணி வந்து ஆட் பண்ணிரணும். ரொம்ப வந்து நம்ம ட்ரையா வதக்கணும் நாட்டுக்கோழி அப்டின்னா, ரொம்ப அது வந்து ஹார்ட் ஆயிரும் நம்மளுக்கு. சாப்பிடவே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால இந்த ஸ்டேஜ்ல நான் என்ன பண்றேன் அப்டின்னா, ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி மூடி வச்சுட்டேன். இப்ப கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்க. ஒரு 50% குக் ஆயிருச்சு. அப்பப்போ வந்துட்டு இதுக்கு வேக வைக்கிற டைம் என்ன அப்டின்னா, ஒரு 20லருந்து 25 நிமிஷம் தான். அந்த டைம் அப்பப்போ வந்து எடுத்து கிண்டி கிண்டி மட்டும் நம்ம விட்டுறணும்.
இப்போ பாருங்க 25 நிமிஷமே ஆயிருச்சு. பாருங்க தண்ணி எல்லாம் நல்லா வத்திருச்சு. நாட்டுக்கோழியும் நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா சாஃப்ட்டாவே ஆயிருச்சு. நல்லா தண்ணி வத்திருச்சு. இப்போ இந்த டைம் என்ன பண்றேன் அப்டின்னா, எனக்கு வந்துட்டு இந்த கன்சிஸ்டன்சி போதும். இதுவே நல்ல கிரேவியா தான் இருக்கும். இப்போ வந்து இத வந்து எடுத்து தனியா வச்சுட்டு, இப்போ தாளிப்பு வந்து ரெடி பண்ண போறேன். இப்ப நல்லம்பட்டிக்கு வந்துட்டு மெயினானதுவே என்ன அப்டின்னா, இதுக்கு பண்ற தாளிப்பு தான். ஆ ஏன்னா, அது இப்ப தாளிப்புக்கு நான் என்னென்ன யூஸ் பண்ண போறேன் அப்டின்னா, 5 பூண்டு தட்டி அத வந்து ஆட் பண்றேன். ஓகேவா? 5 பூண்டு தட்டி போட்டுட்டு, அதுக்கப்புறமா 2 வரமிளகா 2ஆ கிள்ளி போட்டுருக்கேன். அதுக்கப்புறமா கருவேப்பில. இது 3த்தையும் போட்டு நல்லெண்ணெய் ஊத்தி நல்லா அத வந்துட்டு தாளிக்கணும். ஒரு 2 நிமிஷம் அந்த நல்லெண்ணெயில நல்லா அத வந்து வதக்கணும். அப்போ வந்துட்டு ஒரு ஸ்மெல் வரும் பாருங்களேன், அதுதான் இந்த இந்த நாட்டுக்கோ இந்த இந்த நல்லெம்பட்டி ரெசிபிக்கு வந்துட்டு அந்த ஸ்மெல்லு தான் வந்துட்டு ஒரு அ டே ஒரு நல்ல டெம்ப்ட் ஆக்கி குடுக்குறதே. அதனால இந்த தாளிப்பு தான் மெயினானது அதுக்கு. பாருங்க நல்லா நல்லெண்ணெயில அத வதக்கி, அப்படியே நம்ம வந்து பண்ணி வச்சிருக்க கிரேவில போட்டுற வேண்டியதான். அவ்வளோதான் நல்லம்பட்டி நாட்டுக்கோழி வறுவல் வந்து சூப்பரா ரெடி ஆயிருச்சு. அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். கண்டிப்பா வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க நாட்டுக்கோழி வாங்குனீங்க அப்படின்னா, கண்டிப்பா இத தான் பண்ணுவீங்க. அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணிற வேண்டியதான். ஒரு பவுல்ல எடுத்து குடுத்தோம் அப்படின்னா, அழகா வந்துட்டு பிரியாணிக்கெல்லாம் பக்காவான சைட் டிஷ்ஷா இருக்கும். எங்க வீட்ல நாங்க நாட்டுக்கோழி எடுத்தோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து ஒரு பாதி வந்து குழம்பு வச்சுட்டு, ம் அ ஒரு பாதி வந்துட்டு நல்லம்பட்டி நாட்டுக்கோழி வறுவலா தான் இருக்கும். ஏன்னா, அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். கண்டிப்பா அத வந்து பண்ணி பாருங்க. அவ்வளோதான் ரெடி ஆயிருச்சு. சூப்பரான நாட்டுக்கோழி வறுவல் ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, கண்டிப்பா ஹோம்மேட் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.